ஹலோ மக்களே, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் ட்ரஸ்டடான ஒரு கம்பெனியை பார்த்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கம்பெனியில் நீங்கள் தினமும் 300 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். சோஷியல் மீடியா மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். ஒர்க்கும் வெறும் 5 மினிட்ஸில் மட்டும்தான். ஒர்க்குக்கு உண்டான ட்ரைனிங் பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒர்க் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மஹிந்திரா நிறுவனம் இந்த ஆகஸ்ட் 15க்கு புதிய தார் ஸ்போர்ட்ஸ் அல்லது பொலிரோ நியோவை லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பட் இது கூடவே இன்னுமே எக்ஸைட்மெண்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக 4 புதிய கான்செப்ட் கார்களை லான்ச் பண்ணவிருக்காங்க. அதுவும் ஒரு புதிய பிளாட்ஃபார்ம்ல. விஷன் எஸ், விஷன் டி, விஷன் எக்ஸ் மற்றும் விஷன் எக்ஸ்டி அப்படின்னு 4 புதிய கார்களுடைய டீசரை ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க. இந்த 4 வித்தியாசமான கார்கள் என்னென்ன கார்களா இருக்க போகுது, இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச டீடைல்ஸை கம்ப்ளீட்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது மஹிந்திராவோட விஷன் எஸ் கான்செப்ட் ஆகும். இந்த விஷன் எஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கார்பியோ என்ன எலக்ட்ரிஃபை பண்றதுக்கான கான்செப்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே வெளியான டீசர்ஸை வச்சு பார்க்கும்போது ஸ்கார்பியோ என்னோட டிசைன் கியூஸை பார்க்க முடியுது. ஸ்கார்பியோ என் ஏற்கனவே டீசல் மற்றும் பெட்ரோல் வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மஹிந்திரா நிறுவனத்தோட எலக்ட்ரிக் பவர் ட்ரெயினை இந்த கார்ல கொடுக்கும்போது மேக்ஸிமம் பவர் மற்றும் ஆல் வீல் டிரைவ் கேப்பபிலிட்டியை ஈஸியா யூட்டிலைஸ் பண்ண முடியும். மஹிந்திரா ஸ்கார்பியோட அதே ரகட் டிஎன்ஏவை பாடி ஷெல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இங்க்ளோ பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் விஷன் எஸ் கான்செப்ட் ஆகும். அடுத்து நாம பார்க்க போறது விஷன் டி கான்செப்ட். விஷன் டி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் மஹிந்திரா தாரோடைய எலக்ட்ரிக் வெர்ஷன் குளோபல் லெவல்ல லான்ச் பண்ணவிருக்காங்க. ஏற்கனவே இந்த காரை சவுத் ஆப்பிரிக்கால ஷோகேஸும் பண்ணிருக்காங்க. இந்த டீசர்ஸ்லயும் ஸ்பேர் வீல் டெயில்கேட்ல மவுண்ட் ஆயிருக்கிறது, சைட்வேஸ் ஓப்பனிங் ரியர் டோர், ட்ராபிசாய்டல் கிராப் ஹேண்டில் மற்றும் பாக்ஸி லுக்கிங் ப்ரொபோர்ஷன்ஸை பார்க்க முடியுது. விஷன் டீயை பொறுத்த வரைக்கும் மஹிந்திராவோட மோஸ்ட் ரகட் எஸ்யூவியா, அதுவும் எலக்ட்ரிக் வெர்ஷன்ல லான்ச் ஆகவிருக்கு. அடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிறது விஷன் எக்ஸ். இந்த காரோடைய டீசர்ஸை வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய XEV 7e மற்றும் XUV E8 கான்செப்டுடைய ரெப்ளிகேஷனா பார்க்கப்படுது. இந்த 2 கார்களுமே கிட்டத்தட்ட XUV 700 பேஸ் பண்ணது. மாஸ் மார்க்கெட்டுக்காக 7 சீட்டர் எஸ்யூவிஸை எலக்ட்ரிக் வெர்ஷன்ல லான்ச் பண்ணவிருக்காங்க. ஏற்கனவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல BE6 மற்றும் XEV 9e போன்ற கார்கள் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு மஹிந்திரா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். இந்த 7 சீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்லயும் எலக்ட்ரிக் வெர்ஷன்ல இந்த விஷன் எக்ஸ் கான்செப்ட் மூலமா புதிய கார்களை லான்ச் பண்ணவிருக்காங்க. இதுதான் மஹிந்திரா போர்ட்ஃபோலியோலையும் மிஸ் ஆகிற ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஃபைனலா மஹிந்திராவோட விஷன் SXT கான்செப்டை பத்தி பார்த்துடலாம். மஹிந்திராவோட குளோபல் பிக்கப் ஐடியால சவுத் ஆப்பிரிக்கால ஏற்கனவே ஸ்கார்பியோ என்ன பேஸ் பண்ண பிக்கப் ட்ரக்ஸை வெளியிட்டிருந்தாங்க. இந்த டீசர்லயும் அதே குளோபல் பிக்கப் கான்செப்ட்ல எலக்ட்ரிக் வெர்ஷன்ல இந்த கார்களை லான்ச் பண்ணவிருக்காங்க. பிக்கப் ட்ரக்ஸ் இப்போ வரைக்கும் இந்தியால பெரிய பாப்புலர் ஆப்ஷனா மாஸ் மார்க்கெட்ல இருந்ததில்ல. பட் குளோபல் லெவல்ல US போன்ற மார்க்கெட்ஸ்ல பிக்கப் ட்ரக்ஸ்க்கு எக்கச்சக்கமான வரவேற்பு இருக்கு. இந்தியாவிலும் இது மாதிரியே டிமாண்ட் ஃபியூச்சர்ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது இப்பவே ஃபோர்சி பண்ணி மஹிந்திரா நிறுவனம் இந்த SXT கான்செப்டை ரிவீல் பண்ணிருக்காங்க. மேலும் குளோபல் லெவல்ல மஹிந்திரா ப்ராடக்ட்ஸை புஷ் பண்றதுக்கும் பிக்கப் ட்ரக்ஸ் ரொம்பவே முக்கியமான ப்ராடக்டா பார்க்கப்படுது. ஸோ இந்த விஷன் SXT பியூரா மஹிந்திராவோட பிக்கப் ட்ரக் லைனப்புக்காகவே உருவாக்கப்பட்ட வேரியண்டா பார்க்கப்படுது. ஸோ ஓவராலா விஷன் எஸ், விஷன் எக்ஸ், விஷன் டி மற்றும் SXT இந்த 4 கார்களையும் பிளாட்ஃபார்ம் நியூ அப்படிங்கிற சிங்கிள் லான்ச் ஈவெண்ட்ல வெளியிட இருக்காங்க. இது தவிர மஹிந்திரா நிறுவனம் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ்லயும் எக்கச்சக்கமான புதிய மாடல்களை லான்ச் பண்ணவிருக்காங்க. ஸோ அப்கமிங் இயர் மஹிந்திராவுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நீங்கள் எந்த மஹிந்திராவோட புதிய காருக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.